உங்களால ஒரு டீ குடிக்கிற நேரத்துக்குள்ள ஒரு வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? இதுல நம்ம ChatGPT, Gemini, DeepSeek எந்த AI டூலும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஒரே ஒரு வெப்சைட் வச்சு கம்ப்ளீட் ப்ராடக்ட் நம்மளால பில்ட் பண்ண முடியும். அது என்ன வெப்சைட் தெரிஞ்சவங்க ஜஸ்ட் நம்ம அக்கௌண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேவா? ஜஸ்ட் எதனா ஒரு ப்ரௌசர்ல போயிட்டு prompt.vibly.app சொல்லிட்டு இந்த பேரை நீங்க போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு UI வந்துரும். ஓகேவா? இதுல நீங்க இனிஷியலா வந்து லாகின் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஒன்ஸ் லாகின் பண்ணீங்கன்னா கெட் ஸ்டார்ட்ங்கிற இந்த பட்டன் நீங்க கிளிக் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்க வெப்சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 செக்ஷன் காட்டும். என்னன்னா அப்படின்னா டேஷ்போர்ட் அண்ட் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு 2 காட்டும். ஓகேவா? நீங்க ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண சொல்லும். இந்த பிளஸ் ஐகான் இருக்குல்ல, இங்க கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ப்ரோ பிளான் போட்டதுனால என்னால வந்து 7 ப்ராஜெக்ட் வரைக்கும் என்னால கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்க ஃப்ரீ பிளானால உங்களால ஒன்று தான் கிரியேட் பண்ண முடியும். பட் அது ஒர்த்து தான். ஓகேவா? நீங்க பிளான் டீடைல்ஸ் பார்க்கணும்னா இந்த மாதிரி பாத்துக்கங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றேன். அந்த ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் அது என்ன பிளாட்ஃபார்ம் வந்து அதாவது லவபுல்லா போல்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் ஆப்போட டைப் என்ன அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அது என்ன ஸ்டைல்ல இருக்கணும், அப்ப அதோட கலர் பேலட் என்னன்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்துட்டு இந்த கிரியேட் ப்ராஜெக்ட்ங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடும். நீங்க ஓப்பன் பண்ணிட்டு உங்க மனசுல என்ன தோணுதோ அதை ஜஸ்ட் அந்த இன்புட்ல ப்ராம்ப்டா கொடுங்க. இந்த ப்ராம்ப்டுக்காக நீங்க ChatGPT எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுங்கிறத நீங்க ப்ராம்ப்டா நீங்க கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல வித்தின் செகண்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு JSON ஃபார்மேட் ஒரு ப்ராம்ப்ட் கிடைக்கும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராம்ப்ட். அதை ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு என்ன பிளாட்ஃபார்ம் கிளிக் பண்ணீங்க. அப்ப நான் லவபுல் கொடுத்தேன்னா லவபுல்ல போயிட்டு ஜஸ்ட் அந்த ப்ராம்ப்டை நான் இங்க கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு நான் இங்க மாதிரி என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா வித்தின் மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு கம்ப்ளீட்டான அந்த UI ஸ்ட்ரக்சரோட உங்களுக்கு வந்துடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு UI பார்த்தீங்கன்னா பக்காவா வந்திருக்கு. நான் இப்போதைக்கு வந்து தப்பான ஒரு கோடு கொடுக்குறேன். ஓகேவா? இந்த கோட்ல என்ன மிஸ்டேக்னா ஃபங்க்ஷன் பேர் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் N இருக்கு. ஆனா நான் கால் பண்றப்ப பார்த்தீங்கன்னா ஸ்மால் Nல கால் பண்றேன். அண்ட் ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து கமா விட்டுட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் அதை அனலைஸ் கோட் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும். ஸோ ஆக்சுவலாக அந்த ப்ராம்ப்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து எதனா ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடு வந்து தப்பா கொடுத்துரும் அப்படின்னா அது நம்மளுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ்டாக கொடுக்கும். அது என்ன எரர்னு சொல்லும். ப்ளஸ் இது நம்மளுக்கு வந்து ஸ்டோரி வைஸாகவும் சொல்லும், டெக்னிக்கலாகவும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும்.